நான் நடத்த முடியாம கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா இவங்களை இப்ப இருந்தே துரிதப்படுத்திட்டு இருக்கேன். நான் ஜனவரிக்கு மேலதான் அதை பத்தி யோசிச்சு இறங்குவேன் உள்ள. எனக்கு 15 நாள் போதும். புரிஞ்சத நான் சொல்றது? நான் இந்த பிரதேச நடத்த முடியாம நான் அவங்கள்ட்ட கொடுக்கல. கத்துக்கோங்க. பிற்காலத்துல இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகப்படக்கூடிய ஒரு கால தருணங்கள் உருவாக போகுது. அன்னைக்கு தெரியாம தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கே அவங்கள்ட்ட தள்ளி விடுறேன். நடத்துங்க அப்போ சைட்ல உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் நிக்கேன். அப்படி ரெண்டாம் தரம் என்ன தெரியுமா? ஊர் திருவிழாவிலேயோ குலதெய்வம் கோயில்லையோ இல்ல மாசி பள்ளையத்திலேயோ மாதிரி நம்ம இங்க பண்ண முடியாது. கமிட்மெண்ட ஃபாலோ பண்ண கத்துக்கிறோம் முதல்ல. இப்போ எத்தனை பூஜை இப்ப பாத்திருக்கீங்க இல்லையா? குரு பூஜை நம்ம இப்ப 3 முடிச்சிட்டோம் இல்லையா? எந்த பூஜையாவது அந்த டயத்தை மாறி நம்ம ஒரு செகண்ட் கூட மாறுதா? மாத்தி பண்ணிருக்கிறோமா? இல்ல. ஆரம்பிச்சதுல இருந்து நிறைவு பண்றது வரைக்கும் நம்ம ஏதாவது சோர்வு அடைஞ்சிருக்கிறோமா? அதுதான் கமிட்மெண்ட். இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும், இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும், இந்த டயத்துல இருந்து இதை நடத்தணும். அப்ப அதெல்லாம் என்னைய கத்துக்குருவாங்க. குரு பூஜை நடத்துன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் என்னைக்கு கத்துக்கிட்டு இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி நடத்த 10 நிமிஷம் மாறி போச்சுன்னா டோட்டலா மாறி போயிடும். பூஜை நடத்துறதே வேஸ்டா போயிடும். 10 நிமிஷம் மாறிடுச்சுன்னா நம்ம நடத்துற பூஜையே வேஸ்ட். புரியுதானே சொல்றது? அப்ப நான் இருக்கும் போதே இவங்க அதை நடத்தி பழகல அப்படின்னு சொன்னா என்ன தாய் உறக்க வருதா என்ன? குறுக்கு வலியா? நல்லா வலிக்கட்டும். வலிச்சாதான் நல்லது. வலிக்காம இருந்தாதான் தப்பு. சரியா? அப்ப என்னைய கத்துக்கிறது? அது இந்த பரதேசி இருக்கும் போதே தானே கத்துக்கிற முடியும். அதனாலதான் இப்பவே அப்பா சாமி ஆனா கொஞ்சம் திடாரிக்கமா இருக்கும் போதே நீங்க கத்துக்கோங்க, நடைமுறைப்படுத்துங்க. இந்த நேரத்துக்கு இதை பண்ணு, இதை பண்ணு, நான் சொல்லி கொடுக்குறேன், பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு தவிர முடியாம கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பல மடங்கு பலத்தை என்னுடைய பகவான் எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா? இல்லைன்னா தானே கஷ்டப்படணும். புரிஞ்சதா? அதுக்காக இவங்க கையில கொடுத்து நடத்துங்கப்பான்னு அவங்களை இப்ப இருந்தே துரிதப்படுத்துறேன். அசால்ட்டா இருக்காதீங்க, பாத்துக்கலாம்னு எப்பவுமே நினைக்காதீங்க. அந்த செய்யக்கூடிய செயல் மேல கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. அதை பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தூண்டிக்கிட்டு இவங்க கூட நினைக்கலாம், என்னடா மார்ச் மாசத்துல நடக்கிறதுக்கு சாமி இப்பவே அதை பத்தி பேசுங்க என்ன ஏதுன்னு கேட்காங்க கூட நினைச்சுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம். ஜனவரியில பிப்ரவரியில பேசி நீங்க என்ன செஞ்சிட முடியும்? இல்ல அன்னைக்கு தான் சடனா வந்து ஒருத்தர் வந்து இப்ப நம்ம சொல்றோம், இப்ப இவர் இவ்வளவு கொடுக்குறாரு அவங்களுக்கு கொடுக்குறாருன்னு அந்த 30 நாளைக்குள்ள நம்ம எங்க தயார் பண்ணிட முடியும்? இருக்கு இல்லையா? அப்ப முன்கூட்டியே வந்துன்னா அது சிறுக சிறுக ஏதோ ஒரு லைன்ல நம்ம அதை சரி பண்ணி கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இருந்தே உங்களை துரிதப்படுத்துறது நான். புரிஞ்சுதா? துரிதப்படுத்தி பழகிக்கிட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு சொல்லிட்டேனே, பிற்காலத்துல இவங்க அது வேற ஒரு லைன்ல இருப்பாங்க. அன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து எப்படி சரியா கத்துக்கறலன்னா அது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்க. அதுக்காகத்தான் இப்பவே கொடுத்து நம்ம அதை வந்து லைன்படுத்துறோம். இப்போ கத்துக்குங்க ஐயா, இருக்கிறது வரை கத்துக்கப்போ அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் கத்துக்கலாம், ஆண்கள் தான் கத்துக்கணுங்கிறது கிடையாது. பெண்களும் கத்துக்கோங்க, ஆண்களும் கத்துக்கோங்க. ஆண்கள் மாத்திரம்தான் வழிபாடு பண்ணணும், பெண்கள் பண்ணக்கூடாதுங்கெல்லாம் கிடையாது. எல்லாரும் பண்ணலாம்.
எல்லாரும் பூசை வைக்கலாம், எல்லாரும் யாகம் வளர்க்கலாம். இங்கேதான் நான் பெண்களை உட்கார வைக்கல யாகத்துல. வேலூர்ல எல்லாம் பெண்களை சரிபாதி உட்கார வைப்பேன். எப்படி? ஆமா, இவங்க 4 பேர்னா அவங்க 4 பேர் உட்கார வச்சுதான் வேள்வியை நடத்துவேன். புரிஞ்சதை நான் சொல்றது? அப்படி எல்லாரும் எல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை நீ செய்யக்கூடாது, அதை அவங்க செய்யக்கூடாது, நாங்க தான் செய்யணும் சொல்றான் பத்தியா? அது நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றது. சரி, இப்போ கிட்டத்தட்ட குரு பூஜை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இங்க நிறைய நடத்திட்டு தான் இருக்கிறோம். இங்க யாகம் வளரலையா? வேள்வி நடக்கலையா? இன்னும் சொல்ல போனா 1 வாரம் ஓடும் இங்க நடத்துறது. இந்த வேலைக்கிழமை நீ ஆரம்பிச்சுன்னா அடுத்த வேலைக்கிழமை தான் அந்த யாக குண்டமே குளிரும். அது வரைக்கும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சதை நான் சொல்றது? அந்த விதிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளவுதான். கத்துக்கிறணும். இந்த நேரத்துல இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு இந்த ஆவிரியை கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு இந்த வஸ்துக்களை இறக்கணும், இவ்வளவு நேரத்துல இந்த இதுகளை கொடுக்கணும், அன்னாபிஷேகம் கொடுக்கறது, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு டைம் இருக்கு. இந்த டயத்துக்குள்ள இந்த டயத்துக்குள்ள இதை கொடுக்கணும். இதை மாத்திரம் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதை மாத்தி செஞ்சுட்டா தான் கஷ்டம். புரிஞ்சதா? அதை தெரிஞ்சுக்கிறலாம். அது நம்ம செய்யும் போதே நிறைய பார்க்கும்போது இவங்க சரியானவங்களா இருந்தா அதை கவனிச்சிடலாம். கவனிச்சு அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு நோட்ல எழுதி கூட வச்சுக்கலாம். ஆனா இவங்க எங்க என்ன ஒரு கொசு போனா கூட தெரியாது, அந்த மாதிரி பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. புரிஞ்சுதான்னு சொல்றது? ஆனா இப்படி ஏதாவது கொடுத்து நம்ம செய்ய வைக்கும் போதுதான் அதுல இருந்து கத்துக்கிற முடியும். யதார்த்தமா பூசை வைக்கிறது செய்யறதெல்லாம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. சில சிறப்பான பூஜைகள் பண்ணும்போது அந்த விதி பிரகாரம் நம்ம கரெக்டா பண்ணல அப்படின்னு சொன்னா அது நமக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துரும். அதுவும் வேள்வி யாகம்லாம் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். கொஞ்சம் தவறா பண்ணிட்டோம்னாவும் போச்சு, மாட்டிரும். புரிஞ்சதா நான் சொல்றது? நான் என்ன இந்த பரதேசி என்ன மாதிரி பாப்பனார்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அவங்க பாடகசாலையில படிச்சுட்டா வந்தேன் நானு? இல்ல சாமி தான் எங்க முன்னாடி யாகத்தை வளர்த்து இப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லியா கொடுத்தாரு? சகலமும் ஞானத்திலே கொடுத்தாரு. எப்படி? ஞானத்திலேயே கத்து கொடுத்தாரு. ஒன்னும் போடு எழுதி போட்டு கத்து கொடுக்கல அவரு. புரிஞ்சுதா? இங்க நடத்துற அனைத்து விஷயத்தையும் கத்துக்கிட்டவன் இந்த பரதேசி ஞானத்தால கத்துக்கிட்டனே தவிர குச்சி வச்சு சொல்லி கொடுத்து கத்துக்கல. அதனாலதான் ஞானத்தால கத்துக்கிட்டதுனாலதான் எதையும் பாருங்கிறேன். எப்படி? எல்லா விதிமுறைகளும் ஞானத்துல கத்துக்கிட்டதுனாலதான் எதையும் பாரு, நீயா நானா பாத்துக்கிறோமோ அப்படிங்கிற அந்த இது வருது. ஞானத்தை முழுமையா கத்துக்கிட்டவங்கள்ட்ட தெய்வங்களே போட்டி போடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெய்வங்களே போட்டி போடாது. இவன் நமக்கு வில்லங்கத்தை மாட்டி விட்டு போயிடுவாண்டான்னு சொல்லி. புரிஞ்சதா? ஞானம் கத்துக்கிறது ஈஸியா அப்படின்னா கிடையாது, கடுமையான விஷயம்தான் ஞானத்தை கத்துக்கிறது. பல தியாகங்கள் பண்ணணும், இழப்பீடுகளை நிறைய சந்திக்கணும் இல்லையா? அது நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம இழந்தாதான் ஞானத்தை நம்ம பெற முடியும், இல்லைன்னா ஞானத்தை பெற முடியாது. ஆனா ஞானம் எங்க இருக்கு? அது ஒண்ணு தெருக்கோடி கடையில எல்லாம் இல்லை, அதுவும் நமக்குள்ளதான் இருக்கு. எப்படி?
ஞானமும் நமக்குள்ளதான் இருக்கு. அதை பிரகாசிக்க வைக்கணும், அவ்வளவுதான். பிரகாசிக்க வைக்கும் போது அது நமக்கு வந்து எல்லா வகையிலையும் நடைமுறைப்படுத்தும். புரிஞ்சதா? நம்மளுடைய மார்க்கமே ஞான மார்க்கம் தான். முழுசா சொல்ல போனோம்னா நம்ம பயணமே ஞான மார்க்கத்துலதான் நம்ம பயணம் பண்றோம். ஞான மார்க்கம்னா என்னன்னு தெரியாதுங்கிறதுக்காகத்தான் சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலையில போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியுற பாசையில. புரிஞ்சதா? அப்ப நம்ம தெய்வீக வழிபாட்டுக்குள்ள நம்ம எங்க இருக்கோம் இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப 50 வருஷம் போனாலும் சரி, 102 வருஷம் போனாலும் சரி, இருந்த இடத்துலயே தான் இருப்போம். அதுல இருந்து மாறியெல்லாம் வரமாட்டோம்.